பாலிவுட்டில் மட்டும் நடந்து வந்த இஃபா விருது விழா முதன்முறையாக தென்னிந்திய சினிமாவிலும் நடந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ், மலையாளம் என இரு மொழிகளுக்கான விருது விழா நடந்தது. இதில் விருது வென்றவர்களின் விவரங்களை பார்ப்போம். இதில் ராஜமௌலி இயக்கிய பிரம்மாண்ட வெற்றி படமான பாகுபலி படம் 7 விருதுகளை வென்றுள்ளது. சிறந்த இயக்குனர் எஸ். ராஜமௌலி, சிறந்த புரொடக்ஷன்ஸ் டிசைனர் சாபு சிறில், சிறந்த துணை நடிகர் சத்யராஜ், சிறந்த துணை நடிகை ரம்யா கிருஷ்ணன், சிறந்த பாடகர் ஹரிச்சரன், சிறந்த பாடகி கீதா மாதுரி, சிறந்த தமிழ் படம் ஆகிய 7 விருதுகளை வென்றுள்ளது. மேலும் தனி ஒருவன் படத்தில் நடித்த ஜெயம் ரவிக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்தது. நயன்தாராவுக்கு மாயா படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. காஞ்சனா 2 சிறந்த திகழ் காமெடி படமாக தேர்வு பெற்றது. இதில் நடித்த கோவை சரளாவுக்கு சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருது கிடைத்தது. தனி ஒருவன் படத்தில் நடித்த அரவிந்த் சுவாமிக்கு சிறந்த வில்லனாக தேர்வு பெற்றார். கத்தி படத்துக்காக இசையமைத்த அனிருத் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றார். விருது பெற்ற அனைவருக்கும் பிளஸ் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.